திருப்பி நம்ம வந்து ஒரு லாஸ்ட் ஒன் ஃபைட் மினிட்ஸ் வந்துட்டோம். இப்போ கஷ்டப்பட்டு நம்ம ஜோன்லேருந்து எஸ்கேப் பண்ணி நல்ல ஆமோட எல்லாமே நல்லாவோட இப்போ நம்ம முட்டைக்கில் இருந்துகிட்ருக்கோம். இந்த முட்டைக்கில் கொஞ்ச நேரத்தில் வந்து பல மடங்கு அதிகமாக போகுது. நீங்களும் இப்போ உட்காந்து பார்க்க தான் போகிறீங்க. என்ன ப்ரோ பண்ணி என்ன ப்ரோ லாஸ்ட் ஒன் ஃபைட்டை மட்டும் ஏன்டா போட்டுட்ருக்கேன்னு கேட்டிங்கன்னா வந்து லாஸ்ட் ஒன் ஃபைட் உங்களுக்கும் பார்த்துட்ருக்கேன் வந்துட்டேன்டா. பேசிட்டு இப்போ எதுக்கு ப்ரோ வர நீ இப்போ ஓரம் போனால் கூட பொழைச்சிருப்பேன். பேசினோட போய் ஏன் வர? எனக்கும் கமெண்ட்ரி பீஸும் உனக்கும் லைஃப் மிஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நேற்று வந்து இன்றைக்கி அப்படியே நடந்துருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கா நேற்றா? ஆமாம், நேற்று அப்படியே நடந்துருக்கும்னு நினைக்கிறேன். நேற்று நீங்கள் எல்லோரும் வந்து எப்படி வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணீங்க அப்படியே பிடிச்சிருந்தா எல்லோரும் சொல்லுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா இன்றைக்கி வந்துட்டு கமெண்ட்டில் போடுங்க இந்த அப்டேட் நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்க, 100க்கு நீங்கள் எவ்வளோ ரேட் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து இவ்வளோ நாள் நம்ம கதிரி பேசிகிட்டு இருந்த பேட்ச் ஏன் ப்ரோ வரலன்னு கேட்டிங்கன்னா வந்துட்டு அது வரும். ஆனால் அது மே ஃபஸ்ட் வீக் ஒரு செகண்ட் வீக்கில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இப்போ நீங்கள் பாருங்களேன், எப்போயுமே அப்டேட் வந்தால் அப்போ அந்த அப்டேட்டே எல்லாமே வரும்னு எடுத்துட்டே கொஞ்ச நாள் கழிச்சு கூட வரலாம். ஸோ அதான் இன்றைக்கி 5 நிமிஷம் வீடியோலாம் நம்ம வந்து 1 நிமிஷத்துக்குள்ளே அப்டேட் பேசி முடிச்சுட்டு மிச்சம் நம்ம கேம் கதைக்குள்ளே போகலாம். கேம் கதையில் கண்டென்ட்லாம் அப்டேட் நம்ம அப்போ வந்துட்டு ஸ்விட்ச் பண்ணிட்டே இருக்கலாம். ஸோ இங்கே நான் வந்து ரொம்ப நேரமாக தேடிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து எனக்கு சரியான எக்யூப்டான நல்ல லூட் இருக்குடா, இந்த நல்ல லூட்டை வச்சு நம்ம ஜெயிக்கணுண்டான்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணிட்டேன்னா வந்து இங்கே வந்துட்டு அந்த கிளாக் டவருக்கு லெஃப்ட் சைடு வந்து ஒரு வீடு இருக்கும்ல, அந்த வீட்டுக்குள்ளே போய் நான் வந்து கவர் எடுக்கலாம் தான் இருந்தேன். நான் கவர் எடுக்கிறதுல வந்துட்டு என்ன இங்கே சும்மா செக் பண்ணிட்டு போயிடலாம், ஏதாச்சும் எனிமி இருக்கானா, ஏதாச்சும் எனிமி இருந்தால் நம்ம அடிக்கலாம். என்னடா வந்துட்டு அடி நல்லா அடி அப்பா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து கேமோட டாப்பான கன்ஸ் என்னென்னா வந்துட்டு இந்த SVD-Yயும் M6 மட்டும்தான் கைஸ். வேறு எந்த கன்னும் அந்தளவுக்கு டாப்பாகவே இல்லை. இது தவிர M6யும் இந்த SVD தவிர வந்து வேறு எந்த நல்ல லாங்குவேஜும் இல்லை. ஸ்கார்னால் ஒரு காரில் இருந்துச்சு. ஆனால் ஸ்காருக்கு என்ன பிரச்சனை வந்து ஸ்கின்னு நம்ம மட்டும் தான் ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணணும். டபுள் ரேட் ஆஃப் ஃபைட், டபுள் டேமேஜ் ரேஷன் தான் இந்த 2 ஸ்கின்னுக்கும் வந்துட்டு இந்த 2 ஸ்கின்னு சொல்கிற பாருங்க. கன்னுக்கு உங்களுக்கு வந்து தேவையில்லை. ஸ்கின் இல்லாமல் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணணும், ஸ்கின் இருந்தால் பெட்டராகவே பர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ இந்த தான் எடுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நான் இப்போ யூஸ் பண்ணியிருக்க ட்ரக்கானுக்கோ பைசனுக்கோ பவர் குறைச்சி விட்டாங்க. இந்த மாதிரியே பவர் குறைச்சி விட்டாங்க. அது அப்டேட் வந்துட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் கழித்து வர ரொம்ப நல்ல அப்டேட்டாக தான் எனக்கு இருக்குது. ஏன்னா எந்த இடத்துல குறைக்கணுமோ அந்த இடத்துல மட்டும் குறைச்சிருக்கேன். ஏன்னா இந்த ட்ரக்கானும் பைசன் தொல்லை தாங்கவும் இல்லை. நம்மக்கிட்ட ட்ரக்கான் இருந்தால் ஏன்னா நம்மக்கிட்டே ட்ரக்கான இந்த எனிமிக்கிட்டே ட்ரக்கான தான் ஃபேரான பிளே. ஆனால் நம்மக்கிட்ட ஏதாச்சும் கன்று இந்த எனிமிக்கிட்ட வேறு கன்று தான் நம்மளுக்கு இது பிரச்சனை ஏறும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம இப்படி இங்கே வச்சிடலாம். ஏன்னாச்சும் குதிக்கிறதா இருந்தால் இங்கேருந்து குதிச்சது போட்டோம். இப்போ நம்ம மேலே ஏறணும், எப்படி மேலே ஏறுறது தான் தெரில. என்ன பண்ணுறது? எங்கேயாச்சும் வந்துட்டு ரூட் அப்போ நமக்கு ட்ராப் இருக்குல்ல, ட்ராப் எடுத்து அங்கே போடுறான். ட்ராப் எடுத்து போட்டு இன்றைக்கி நம்ம விளையாடுற கேம் பிளேயில் இப்போ கடைசியாக டாப் 8 எப்பயுமே டாப் 8 பிளேயர்ஸ் தான் எப்பயுமே ரொம்ப நல்ல விளையாடக்கூடிய பிளேயர்ஸ் தான் இருப்பாங்க. என்னை வேணால் வந்து விட்டுக்குவாங்களேன், நான் இப்படி வேணால் விளையாடக்கூடிய யாருலாம் இல்லை. நம்ம சத்தம் கேட்குது என்கிட்ட கீழே கேட்குதுன்னு நினைக்கிறேன். இருங்க நான் கவர் எடுத்து பார்க்கலாம், ஏதாச்சும் வந்தால் கூட வரலாம். எப்படியுமே வரலையா? ஓகே, நம்ம இப்போ உங்கள் போய் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். லூட்டை மட்டும் எடுறா, லூட்டு தானே நமக்கு இம்பார்ட்டண்ட். அப்பாடா ஒருத்த காலி சரியானது. இங்கே இல்லை முடிஞ்சிச்சுடா. ஒருத்தங்காலி 3 பேர் காலி ஆயிடுச்சுன்னு ஒருத்தர் மட்டும். இன்னும் வந்து என்ன 4 பேர் தான் குவாட்ரா ஓசிக்கில் அடிச்சிட்டோம். இன்னும் 3 பேர் மட்டும் தான் இருக்கீங்க. அது இங்கேருந்தே முடித்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது நீங்கள் சொல்லுங்கள். எங்கே இருக்காங்கன்னு தெரில 2 பேரும். ஒருத்தன் வந்துட்டு ஜோன்லேருந்து வர மாதிரி இருக்குது. ஜோன் ஸ்ட்ரிங்க் வேறு ஆப்போதா, 29 செகண்ட் ஸ்ட்ரிங்க் ஆக போதா. ஸ்ட்ரிங்க் ஆகிறப்போ நம்ம பார்த்துக்கலாம் கைஸ். எவனாச்சும் வந்து வந்தாலாம் பார்த்துக்கலாம். எங்கே தான் இருக்காங்கன்னு தெரில கைஸ். நம்மளால் கீழே குதிக்கவும் முடியாது. கீழே குதிச்சா வந்து பிரச்சனையாக வேறு ஆயிரும். நம்மக்கிட்ட வந்து நம்ம அங்கே க்ளூவல் இருக்குல்ல கைஸ், அங்கே தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன் எனிமி.
சூப்பர் கைஸ். இப்போ வந்துட்டு ஒரு 5 கில்லு. இப்போ ஒரு 5 கில் நம்ம எடுத்தாச்சு. ஐயோ அப்பா. கைஸ் இந்த இது வந்துட்டு இவன் ஜெயிச்சிட்டான். நம்ம கடைசியில் 5 கிலோ எடுத்துகிட்டு கடைசி 5 நிமிஷம் தான் 5 கிலோ எடுத்தோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் தான் பண்ண சொல்லுவேன். நீங்கள் லைக் ஷேர் கூட பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதே மாதிரி நல்ல கமெண்ட்ரியில் வீடியோஸ்னால் ரெகுலராக வரும். பை கைஸ்.